படிக்க ஆசை சீரியல்ல நம்ம மீனாவோட தங்க நகை எப்படி கௌரி நகையா மாறுச்சு அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லியிருக்காரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம முத்து வந்து மனோஜ் மேலதான் சந்தேகப்படுறாங்க. மனோஜை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காண்டி தான் அம்மா வந்து நம்ம மேல பழி போட்டுட்டு இருக்காங்க, நம்ம பொண்டாட்டி குடும்பத்து மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மனோஜுக்காண்டி நம்ம அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த பொய்னாலும் சொல்ல தயாரா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் முத்துக்கு தெரியும். அதனால முத்து எப்படியாட்டு கண்டுபிடிக்கணும், அவங்க வாயாலேயே வர வைக்கணும், அது மட்டும் நமக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம முத்து. இன்னொரு பக்கம் முத்து பயங்கரமா பிளான்லாம் பண்றாங்க நம்ம ஸ்ருதி மூலமா. ஸ்ருதிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தான் பல குரல்ல பேசுவீங்களே, நீங்க மனோஜுக்கு கால் பண்ணி நீங்க எங்கிட்ட கௌரி நகை வாங்கிட்டு போனீங்கல்ல, அதோட அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஸ்ருதியும் அதே போலவே பேசுறாங்க. எங்கிட்ட நீங்க தங்க கம்மல் செயின் இதெல்லாம் கொடுத்து கௌரிங் நகையா மாத்தி கேட்டீங்களா, எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனீங்களா, உங்களோட ஷாப்பிங் அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் வந்து உஷாராயிடுறாங்க. எப்படி மீனாவோட நகை எல்லா நகையும் சொல்றாங்க, ஓ முத்து வந்து வாய்ஸ் மாத்தி பேசுறானோ அப்படின்னு சொல்லி உஷாராயிருது. மனோஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அப்படி ஒரு நகையும் வாங்கல, தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற விளைச்சுக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜயாட்ட வந்து மாமா மனோஜ் சொல்லவும் செய்றாங்க. இந்த மாதிரி கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, நான் சந்தேகம் இல்லாத அளவுக்கு நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம முத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அம்மா எந்த தவறு செஞ்சாலும் சரி, என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, நம்ம பார்வதி சித்திக்கு தெரியாம இருக்கவே இருக்காது, அவங்க கிட்ட கேட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால முத்துவும் மீனாவும் என்ன பண்றாங்கன்னா, பார்வதி வீட்டுக்கு போய் பேசவும் செய்றாங்க. முத்து மீனாவோட தங்கை நகையெல்லாம் நாங்க மாத்தி பாட்டியோட பிறந்த நாளுக்கு வேற நகையா அவளுக்கு போடலாம்னு நினைச்சோம் பாட்டி. அதுக்குள்ளவும் நம்ம பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதான் கவரிங் நகையாச்சு, அதையா கொண்டு கடைக்கு கொண்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. முத்து ஒன்னும் உஷாராயிடுறாங்க. அது எப்படி கவரி நகைன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நம்ம பார்வதி திரு திரு முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம முத்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம எங்க அம்மா எந்த தவறும் செய்ய மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் சொல்ல வராங்க. அதுக்குள்ளே விஜயா வந்து தடுத்துருந்தாங்க. இந்த விஷயத்துலயாட்டு தெரிஞ்சு முத்து வந்து விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசி அதுவும் இல்லாம போயிடுச்சு. எப்போதுமே இந்த ரோகிணியை காப்பாத்துற மாதிரி விஜயாவையும் மனோஜையும் இப்ப காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் பலியாடா நம்ம மீனாவும் முத்தும் தான் இருக்காங்க. அதை பார்க்கும் ரொம்ப சங்கடமாவே இருக்கு. மீனாவோட மீனா குடும்பத்துல உள்ளவங்க தான் தங்க நகையை போடாம கவரி நகையை போட்டிருக்காங்க. அவங்க தான் மாத்திட்டாங்க, அவங்களோட தம்பி தான் களவாண்டுட்டான், அப்படி இப்படின்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம விஜயா வந்து பழி போட்டுட்டே இருக்காங்க. மீனா தான் பாவம், மீனா குடும்பமும் முத்துவும் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. காரணம் முத்துவும் சரி மீனாவும் சரி கூடிய சீக்கிரத்துல தங்க நகையை யாரு கௌரி நகையா மாத்தினா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அவங்க ரெண்டுத்துக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படி சொல்லி நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.